40 வருஷமும் இந்த ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு வந்திருக்கேன் சின்ன வயசுலேருந்து. அதனால தான் இந்த இதை வந்து ரொம்ப காணும் பொங்கல் விழா, இந்த மாட்டு பொங்கல் விழாவை மிக சிறப்பாக நடத்துறது. எங்கள் ஊர் பக்கத்தில் 3 கிலோமீட்டர் மரமலைக்கு தான். உங்களுக்கு விருப்பமான உணவு என்ன சார்? இப்போ இங்கே வந்துட்டு நான் அசைவம் சாப்பிட்றீங்க, அதை தாண்டி என்ன விருப்பமாக சாப்பிடுவீங்க நீங்கள்? விருப்பமான உணவுனா சைவம் தான். சைவம் தான். ஆமாம், இட்லி, சப்பாத்தி, கவுனி அரிசி பொங்கல் இந்த மாதிரி சாப்பிடுவோம். சைவம் தான் சாப்பிடுவீங்களா? மேக்சிமம் சைவம், எப்போச்சும் நான் தலைமைச் செயலம் போகிறது நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கனவு தான். இந்த ஏரியாவுக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு மினிஸ்டர் இந்த ஏரியாவில் இருந்து அப்படின்னு. ஸோ ஆரம்ப காலகட்டங்களில் இது வந்து சவாலாக இருந்ததா உங்களுக்கு? முதல் வகுப்புலே நான் வந்து வகுப்பு தலைவனாக தொடங்கியிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து எல்லா கல்லூரி மாணவர் பேரவைத் தலைவராக, ஊராட்சி மன்ற தலைவராக, ஒன்றிய குழு உறுப்பினராக, அதன் மூலமாக ஒன்றிய பெருந்தலைவராக, சட்டமன்ற உறுப்பினராக, மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர், இன்றைக்கு அமைச்சராக இருக்கேன். சட்டமன்றத்துக்கு நீங்கள் போய் ஒரு மனு கொடுக்கறதுக்காக போய் அமைச்சரை பார்த்துருக்கேன், ஆனால் அதே சட்டமன்றத்தில் நான் அமைச்சராக இருக்கிறேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்லி நான் பார்த்தது உண்டு. அதே தலைமைச் செயலகத்தில் அமைச்சராக இருந்து பல லட்சக்கணக்கான மனுக்களுக்கு தீர்வு காணுகின்ற வாய்ப்புங்கிறது வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியாதது. அது இப்போ ஆரம்பத்தில் வந்து விளையாட்டுத்துறையில் இருந்தீங்க, அப்புறம் சுற்றுப்புற சூழல் அந்த சம்மந்தமான ஒரு துறையில் இருந்தீங்க, இப்போ பிற்படுத்தப்பட்ட ஒரு துறையில் இருக்கீங்க. எல்லாமே உங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரியான ஒரு துறையாக தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். இது எப்படி தானே அமைஞ்சுதா? எப்படி இந்த விஷயங்கள்? ஆமாம், நானும் கல்லூரியில் படிக்கிறப்போ, மாணவனாக இருந்தப்போ ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர் விடுதியில் தான் நான் படித்து பட்டம் பெற்று அதுக்கப்புறம் மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் MCA முடித்தேன். ஏடிஎம்கே ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாகவே இருக்குங்கிறத பார்க்க முடியும். ஆனால் இப்போ சமீப காலங்களாக வந்து திமுக அந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இது எப்படி சாத்தியமாச்சுன்னு நினைக்கிறீங்க? ஒரு காலத்தில் அதிமுகவை ஆதரித்து வந்த மக்கள் இன்றைக்கு முழுமையாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் 80% மேலாக தமிழக முதலமைச்சருடைய இன்றைக்கு உறுதுணையாக நிற்கின்ற மாவட்டமாக புதுக்கோட்டை மாறியிருக்கிறது என்ற தெளிவு. இன்னைக்கு காலையிலேருந்து ரொம்ப பரபரப்பாக இருந்தீங்க. உங்களோட காணும் பொங்கல் எப்போதுமே இப்படி தான் இருக்குமா? கண்டிப்பாக. இது வந்து என்னுடைய ஒரு 10 வயசுலேருந்து இப்படி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. 40 வருஷமும் இங்கே வந்து இந்த ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு வந்திருக்கேன் சின்ன வயசுலேருந்து. அதனால தான் இந்த இதை வந்து ரொம்ப காணும் பொங்கல் விழா, இந்த மாட்டு பொங்கல் விழாவை மிக சிறப்பாக நடத்துறது. எங்கள் ஊர் பக்கத்தில் 3 கிலோமீட்டர் மரமலைக்கு தான். நேரம் இந்த காணும் பொங்கல் அன்றைக்கி, மாட்டு பொங்கல் அன்றைக்கி காலையில் முடிச்சு 10 மணிக்கெல்லாம் வந்துட்டு சாயந்தரம் 3 மணிக்கு தான் திரும்ப வீட்டுக்கு போவோம். மரமடைக்கு உங்கள் சொந்த ஊர் இப்போ அங்கே தான் இருக்கும் நம்ம இல்லையா? பக்கத்தில் இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் நினைக்கிறேன். வன்னியனுடைய. இப்போ காணும் பொங்கல் அன்னைக்கு நீங்கள் வந்துடுவீங்க, தொடங்கி வச்சுட்டு வெளில வந்துடுவீங்க அப்படிலாம் நினச்சோம். நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அங்கேயே உட்காந்துருக்கீங்க. வருஷம் எல்லா வருஷமும் இங்கே இருப்போம், இங்கே எல்லா நாளும் இருப்போம். ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஜல்லிக்கட்டுங்க. 66ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி இந்த அரைப்பு அன்னியனுடைய நடந்துட்டுருக்கு. ரொம்ப பழமை வாய்ந்த இடம் இது. ரொம்ப பயங்கர ஃபேமஸான இடமும் கூட. சாப்பிடுங்க சார். நான் சாப்பிட விடாமல் நாங்கள் நடுப்புற வேறு டிஸ்டர்ப் பண்ணுறோம். காலையிலேருந்து நீங்களும் வேலை அங்கே உட்காந்துருந்தீங்க. ஆமாம், இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் முதலமைச்சர் இன்றைக்கி ஒரு அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. ஜல்லிக்கட்டு காலையில் அந்த மாடுபிடி வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் அரசு வேலை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுவும் கால்நடைத்துறையில் வேலை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. அது விளையாட்டு வீரர்கள் களத்தில் பார்த்திங்கன்னா உயிரை பணையம் வச்சு நேரடியாக அந்த களத்தில் நின்று நிற்கிற வீரர்களுக்கு, விளையாட்டு வீரர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவிலும், தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவிலும் இந்த ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டை தொடர்ந்து நமது பண்பாடு கலாச்சாரத்தோடு சேர்ந்து நிற்கின்ற இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்கின்ற ஒரு மிகப்பெரிய திட்டத்தை இன்றைக்கு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. முதலமைச்சருக்கு நன்றி. நிச்சயமா சார். இப்போ பொதுவாக வந்து ஃபுட் இன்டர்வியூ நம்ம உட்கார்றப்ப வந்துட்டு உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் பற்றி தான் எல்லாருமே கேட்பாங்க. ஸோ நான் அதுலேருந்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் காலையிலேருந்து பார்த்தேன், நீங்கள் அங்கேயே நின்றுட்டே இருந்தீங்க, நடுப்புற கீழே இறங்கவே இல்லை. இப்படி தான் இருக்குமா எப்போதும் உங்களோட டயட்டு? எப்படி இருக்கும் உங்களுடைய காலை உணவு, மதிய உணவுலாம்? ஆமாம், காலை உணவு வந்து 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்ருவேன். மதியானம் எப்படி வேலையை பொறுத்து 3 மணி 4 மணிக்கு கூட ஆகும். இப்போ உங்களுக்காக தான் கொஞ்சம் அட்வான்ஸாக வந்திருக்கும் மதியம் சாப்பிட்டு. இல்லாட்டுக்கு பரிசு கொடுத்துட்டு தான் வருவோம். இப்போ பரிசு கொடுக்க மறுபடியும் நீங்கள் போய் ஆகும். கண்டிப்பாக இன்னும் ஒரு 4-5 நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு மீண்டும் ஒரு 3 மணிக்கெலாம் இங்கே வந்துடுவேன்.
வந்துடுவாங்க வந்து பரிசு கொடுக்கறதுக்காக. உங்களுக்கு விருப்பமான உணவு என்ன சார்? இப்போ இங்க வந்துட்டு நான் அசைவம் சாப்பிட்றீங்க, அதை தாண்டி என்ன விருப்பமா சாப்பிடுவீங்க நீங்க? விருப்பமான உணவுனா சைவம் தான். சைவம் தான். ஆமாம், பார்த்தீங்கன்னா இட்லி, சப்பாத்தி, கவுனி அரிசி பொங்கல் இந்த மாதிரி சாப்பிட்டுருக்கேன், அவ்வளோதான். சைவம் தான் சாப்பிடுவீங்களா? மேக்ஸிமம் சைவம், எப்போவாச்சும் நான்வெஜ். ஓகே. இந்த பகுதியில் வந்து நல்லா சாப்பிடுவாங்களே, அதுக்காக கேட்டேன். நான்வெஜ் எல்லாம் புதுக்கோட்டையில் வந்துட்டு ரொம்ப சிறந்த அசைவ விருந்தெல்லாம் கிடைக்கும், அதுக்காக தான் கேட்டேன். இந்த ஏரியாவே ரொம்ப ஃபேமஸ்ஸு. ம். மட்டன் குழம்பு வந்து ரொம்ப ஃபேமஸ். இங்கே பாண்டிக்குடி ஒரு ஏரியாவில் கிராமத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாக போய் சமைக்கக்கூடிய பகுதி. அது சாப்பிடுவோம் எல்லாரும். நம்ம அரசியல் களத்தில் இருக்கோம், தொடர்ந்து வேலைகளில் கடுமையாக இருக்கும். அதனால் வந்து அசைவத்தை ரொம்ப கம்மி பண்ணிட்டு சைவத்தில் சாப்பிட்டா தான் நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க முடியும். அப்படி இப்போ ரீசெண்ட் டேஸ்ல அதை மாத்திருக்கீங்க? ஆமாம், ரீசெண்ட் டேஸ் இல்லை, ஒரு 20 வருஷமாகவே. 20 வருஷமாவே. நாங்கள் வந்து உங்களோட ஜேர்னி பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு ஜேர்னி. அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் பெரிய அரசியல் பின்புலம்லாம் எதுவும் இல்லாமல் தன்னிச்சையாக வந்துட்டு நீங்கள் உருவாகி தன்னிச்சையாக இப்போ வந்துட்டு ஒரு அமைச்சராக வந்துட்டு உருவெடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது. கிட்டத்தட்ட வந்து இந்த ஏரியால இருந்து ஒரு மினிஸ்டர் வர்றது வந்து ரொம்ப அரிதா இருந்தது. இந்த ஏரியாவுக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு மினிஸ்டர் இந்த ஏரியால இருந்து அப்படின்னு. ஆரம்ப காலகட்டங்கள்ல இது வந்து சவாலா இருந்ததா உங்களுக்கு? இல்லை, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் வகுப்புலேயே நான் வந்து வகுப்பு தலைவனாக தொடங்கியிருக்கேன். என்னுடைய 5 வயசில் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து எஸ்பி எல்லாம் கல்லூரி மாணவர் பேரவைத் தலைவராக, ஊராட்சி மன்ற தலைவராக, ஒன்றிய குழு உறுப்பினராக, அதன் மூலமாக ஒன்றிய பெருந்தலைவராக, சட்டமன்ற உறுப்பினராக, மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர், இன்றைக்கி அமைச்சராக இருக்கேன். இதுக்காக காரணம் வந்து முத்தமிழர் தலைவர் கலைஞரும் இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர்களும் என்னை வந்து ரொம்ப போற்றி பாதுகாத்து நம்ம எதிர்பார்க்காத இந்த வளர்ச்சியை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்களும் இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தான் இந்த உயர்வுக்கு காரணம். நானே நினச்சி பார்க்காதது, என் கனவில் கூட நடக்காது, ஒரு சாதாரண தொண்டனுக்கு ஒரு உயர்ந்த இடத்தில் அமைச்சரவையில் இடம் கொடுத்து இன்றைய முதலமைச்சர் எங்களை எல்லாம் வழிநடத்துவது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து உங்களோட இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோன்ற விஷயங்கள் என்னென்னா, சட்டமன்றத்துக்கு நீங்கள் போய் ஒரு மனு கொடுக்கறதுக்காக போய் அமைச்சரை பார்த்துருக்கேன், ஆனால் அதே சட்டமன்றத்தில் நீங்கள் நான் அமைச்சராக இருக்கிறேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்லி நான் பார்த்தது உண்டு. அதனால தான் அந்த கேள்வி உங்க முன்னாடி நான் வச்சேன். ஆமாம், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கப்போ 96ல் அப்போ கலைஞர் ஐயா முதலமைச்சர், அப்போ வந்து திமுக சொத்து பாதுகாப்பு குழு தலைவர் ஐயா அறந்தாங்கி ராஜன் அவர்களோடு சேர்ந்து என்னுடைய ஊராட்சியினுடைய பள்ளிக்கூட கட்டிடங்கள், அதே மாதிரி சாலை வசதிகள் போன்ற திட்டங்களுக்காக பெறுவதற்காக அங்கே தலைமை செயலகம் போயிருக்கேன். அங்கே அமைச்சரை சந்திருக்கேன், அதிகாரிகளை சந்தித்து கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி இருந்த வாய்ப்பை பெற்ற நான் தேடி தலைமை செயலகத்துக்கு போயிட்டு ஒரு மனுவை கொடுத்து அதற்கான தீர்வு கிடைக்கின்ற ஒரு இடமாக நான் போன்ற அந்த இடம், அதே தலைமைச் செயலகத்தில் அமைச்சராக இருந்து பல லட்சக்கணக்கான மனுக்களுக்கு தீர்வு காணுகின்ற வாய்ப்புங்கிறது வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியாதது. அது வந்து நம்ம தமிழக முதலமைச்சர் நம்ம மீதும் இந்த மக்களுக்கான உரிமைகள் அந்த அடிப்படையிலும் இன்றைக்கி வழங்கியிருக்கிறார் என்பதை நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். அதனால் வந்து தலைமைச் செயலகம் போகிறதே நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கனவு தான். அந்த டெய்லி போய் மக்களை அந்த அரசு பணிகளை மேற்கொள்வது, இது முதலமைச்சரோடு பல விழாக்களில் பங்கெடுப்பது, தமிழ்நாடு துணை முதலமைச்சரோடு விழாக்களில் பங்கெடுப்பது. நேற்றைக்கு கூட வள்ளுவர் கூட்டத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த 13 அறிஞர்களுக்கு தலைவர் அவர்கள் விருதுகளை வழங்கினார். அதில் என்னுடைய துறை சார்பாக, பிற்படுத்தப்பட்ட நலத்துறை சார்பாக தந்தை பெரியார் விருது வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களுக்கு விருது வழங்குகின்ற விழாவில் முதலமைச்சரோடு கலந்து கொண்டு வள்ளுவர் கூட்டத்தில் வள்ளுவர் சிலைக்கு மலர் தூவி அந்த விழாவில் பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பினையும் பெற்றிருக்கிறோம் என்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். பொதுவாக இந்த ஏரியாவில் வந்து இந்த மொய் விருந்துங்கிற ஒரு பழக்கம் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு அது மாதிரிலாம் நீங்கள் வந்துட்டு போயிருக்கீங்களா, பண்ணியிருக்கீங்களா? அந்த விஷயங்கள் பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த ஏரியா பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதை பற்றி நான் கேட்குறேன். மொய் விருந்துங்கிறது வந்து தொடக்கத்தில் இருந்தது, அதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் அதிகமாக பிரபலமானது. இப்போ வந்து நிறைய குறைஞ்சிருச்சு, கம்மியாயிடுச்சு. கோவிட்டுக்கு அப்புறம், கஜா புயலுக்கு அப்புறம் இந்த பகுதிகளில் மொய் விருந்துகள்ங்கிறது ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதனால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? காரணம் என்னென்னா, கஜா புயலில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் எல்லாமே போச்சு. எல்லாம் ஒட்டுமொத்த மக்களுடைய வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்பட்டு போச்சு. அதே மாதிரி கொரோனாவிலையும் நிறையா பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மொய் விருந்து வந்து ஒரு வணிக ரீதியாக போகிறப்போ அது நிறைய பேர் தோல்வி அடைகிறப்போ அது வெற்றி அடையலை. அதனால் வந்து ஒரு மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ஆண்டு காலத்தில் அவர் வந்து எந்த சூழ்நிலையும் ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை நடத்துகிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மொய் விருந்து நடத்தலாம் வாழ்க்கையில்.
10 மொய் விருந்து நடத்துறதுக்காக நம்ம வாழ்க்கை வாழலை. நாம் நிறைய சாதிக்க வேண்டியிருக்கு. அதனால் அதிலேருந்து இப்போ படிச்சிருக்காங்க இளைஞர்கள். அதிலேருந்து விடுபட்டு வெளியில் வந்து அரசு பணிகளுக்கு மற்ற பணிகளுக்கு சென்றதுனால இன்றைக்கி இந்த மொய் விருந்துங்கிறது கொஞ்சம் மக்களிடத்தில் வரவேற்பு இழந்திருக்கிறது என்பதை நான் பார்க்குறேன். அது ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கிறீங்க நீங்க? கண்டிப்பாக நல்ல விஷயம் தான். ஆமாம். இது இந்த தொகுதியில் வந்து நீங்கள் 2016 தான் வந்துட்டு சட்டமன்ற உறுப்பினராக ஆனீங்க. நீங்கள் பார்த்த விஷயங்கள், நீங்கள் மாற்றணும்னு நினைச்ச விஷயங்கள் வந்து மாற்றிருக்கீங்களா? இன்னும் என்ன மாற்றணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் 2000 இந்த ஆலங்குடி தொகுதி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எதிர்க்கட்சியே வெற்றி பெற்று பல முறை புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆலங்குடி தொகுதி. எந்த வசதியுமே இல்லாமல் இருந்ததை இன்றைக்கு வந்து முதலமைச்சருடைய வழிகாட்டுதலில், துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலில் தொகுதியில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை நான் கொண்டு வந்து மிக சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பினை பெற்றிருக்கிறேன். என்னுடைய ட்ரீம் ஒவ்வொரு நாளும் இந்த அமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு அமைச்சராக பணியாற்றுவதும் சேர்ந்து இந்த ஆலங்குடி தொகுதியினுடைய மக்களுடைய கோரிக்கைகளை பெற்று நிறைவேற்றுவதில் நான் மிகப்பெரிய வெற்றியும் பெற்றிருக்கிறேன். அதுக்கு காரணம் முதலமைச்சர் கேட்டவுடனே எல்லாத்தையும் வழங்கக்கூடியவர். ஒரு கலை அறிவியல் கல்லூரியை நம்ம ஆலங்குடிக்கு தந்திருக்காங்க. அதேமாதிரி சாலை பணிகள் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேலே பணிகள் நடந்திருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை அறந்தாங்கி சாலை 4 வழி சாலையாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு 200 கோடியில் இன்றைக்கி முதலமைச்சர் தந்திருக்காங்க, பணிகள் தொடங்கியிருக்கு. அதே மாதிரி நிறைய திட்டங்கள், பள்ளிகளுக்கு தேவையான கட்டமைப்பு, தொகுதி முழுவதும் வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்களோடு அடுத்த கட்டத்துக்கு படித்திருக்கின்ற அந்த பிள்ளைகள் வேலைவாய்ப்பு பெறுவதற்கும் ஆலங்குடியில் அறிவுசார் மையம் கொண்டு வந்திருக்கோம். அந்த பணிகள் நடைபெற்றிருக்கிறது. இந்த தொகுதி முழுவதும் எல்லா இடங்களிலும் பெரும்பான்மையான மக்களுடைய கோரிக்கைகள் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ ஆரம்பத்தில் வந்து விளையாட்டுத்துறையில் இருந்தீங்க, அப்புறம் சுற்றுப்புற சூழல் அது சம்மந்தமான ஒரு துறையில் இருந்தீங்க, இப்போ பிற்படுத்தப்பட்ட ஒரு துறையில் இருக்கீங்க. எல்லாமே உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு பார்க்குறப்ப எல்லாமே உங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரியான ஒரு துறையாக தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது எப்படி தானே அமைஞ்சுதா? எப்படி இந்த விஷயங்கள்? ஆமாம், இவ்வளோ நாளாக பொது வாழ்க்கையில் இருந்திருக்கேன். இது வரைக்கும் ஒரு மரத்தை கூட வெட்டினது கிடையாது. ஆமாம், என்னை வந்து இயற்கையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த மாதிரி இருந்தப்போ நான் வந்து தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 10,000 குறுங்காடுகளை அமைச்சிருக்கேன். கோடிக்கணக்கான மரங்களை நடவு செய்திருக்கிறேன். பிளாஸ்டிக்கு தடை செய்து மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தை முதலமைச்சர் வழிகாட்டுதல் கொண்டு வந்து வெற்றிகரமாக செயல்படுத்தியிருக்கேன். குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறது. நான் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக பொறுப்பேற்ற காலத்தில் ஒன்றிய அரசுடைய ஹைட்ரோ கார்பன் போன்ற அபாயகரமான திட்டங்களை இந்த மண்ணில் வரவிடாமல் தடுத்திருக்கிறார் முதலமைச்சர். பல்வேறு திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு விண்ணப்பித்த பொழுதே உடனடியாக ரத்து செய்திருக்கிறோம். இதையெல்லாம் இந்த மண்ணுக்கு தமிழினுடைய மண் ஒரு மிக மிக முக்கியமான பாரம்பரியம், விவசாயம் சார்ந்த ஒரு மண். அந்த மண்ணை பாதுகாப்பதில் முதலமைச்சர் தந்திருக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி மிக சிறப்பாக இந்த இயற்கையை நான் பாதுகாத்திருக்கிறேன் என்ற எனக்கு ஒரு மன திருப்தி ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் பல இடங்களில் பயோமைனிங் முறையில் குப்பைகள் பிரித்தெடுக்கப்பட்டு பழைய அதாவது ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயிலான உயிர் நிலங்கள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் நானும் கல்லூரியில் படிக்கிறப்போ மாணவனாக இருந்தப்போ ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர் விடுதியில் தான் நான் படித்து பட்டம் பெற்று அதுக்கப்புறம் மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் MCA முடித்தேன். இப்படியெல்லாம் என்னுடைய பயணங்களுக்கு துறை சார்ந்த இடஒதுக்கீடு மூலமாக நான் கல்வியில் இடஒதுக்கீடு பெற்றேன். அதே மாதிரி இந்த சமூக நீதி விடுதிகளில் படித்து தான் நானும் உயர்கல்வி பெற்றேன். அப்படி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற 1371 சமூக நீதி விடுதிகளில் பாதுகாக்கின்ற பராமரிக்கின்ற பணியை நான் ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக நான் ஏற்றிருக்கேன். அதே மாதிரி கல்லர் சீரமைப்பு பள்ளிகள் 299 பள்ளிகள் அதையும் பராமரித்து அதையும் அந்த ஆசிரியர்களுக்கு சிறந்த ஆசிரியர்களுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டு விழாவும் நடத்தியிருக்கிறோம். ஒவ்வொரு கட்டங்களில் என்னுடைய பயணங்கள் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக எனக்கு ஈடுபாடு உள்ள துறை தான். நம் முதலமைச்சர் அவர்கள் புதுக்கோட்டையில் வருகின்ற பொழுது திராவிட மாடல் ஆட்சியினுடைய முக்கிய கோரிக்கை சமூக நீதி தான். அந்த சமூக நீதி விடுதிகளில் இடஒதுக்கீடாக இருக்கட்டும், அதே மாதிரி சமூக நீதி விடுதிகளாக இருக்கட்டும், பாதுகாக்கின்ற துறையினுடைய அமைச்சர் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பாராட்டியது ரொம்ப என் வாழ்க்கையில் கிடைத்த பெரும் பேராக பார்க்கிறேன். கண்டிப்பாக 3 துறைகளும் என் வாழ்க்கையோடு இணைந்து தான் இருக்கிறது என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் இருந்தது நீங்கள் சுற்றுப்புறச்சூழல் அமைச்சராக இருக்கும்போது? என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் இந்த பகுதிக்குன்னு பண்ணீங்க? குறிப்பாக நீங்கள்
சட்டப்பேரவையில் பேசும்போது நிலால இருந்து பார்த்தா தமிழ்னு தெரியும், கூடிய விரைவில் அதுக்கான எல்லா வேலைகளும் தொடங்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஆமாம் அந்த பணியெல்லாம் எப்படி போயிட்டு ஆமாம் இருக்குங்கிறது அது வந்து தெரிஞ்சுக்கலாமா? பார்த்தீங்கன்னா நான் அமைச்சராக இருக்கப்போ தூத்துக்குடியில் வந்து 200 ஏக்கர் இடத்தை ஐடென்டிஃபை பண்ணி லேண்டிங் அதை வந்து இடத்தை மீட்டெடுத்து அந்த தமிழ்நாட்டிலே மோசமான காற்று மாசு உள்ள மாநகரம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி, அதே மாதிரி மதுரை, இந்த பகுதிகள்லாம் இருக்கிறது. 2 வகையில் அந்த மதுரையாக இருக்கட்டும் தூத்துக்குடியாக இருக்கட்டும் இதை வந்து அந்த காற்று மாசு இல்லாத பூமியாக மாற்றுவதற்கு மரங்கள் அவசியம் என்கிற அடிப்படையில் 200 ஏக்கர் இடத்தை தேர்வு செய்து நடுவு செய்கின்ற பணிகளை நான் துறையினுடைய அமைச்சராக வந்து மேற்கொண்டேன். இதிலும் தற்பொழுதும் கவனத்தில் இருக்கின்ற விரைவில் அது அமைக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாவட்டம் முழுவதும் பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கு விவசாயம் சார்ந்த பகுதியாக இருந்தாலும் இன்றைக்கு மழை பெறுவதற்கு விவசாயத்திற்கு இந்த வானம் பார்த்த பூமி, அதற்கு மரங்கள் அதிகம் நடவு செய்ய வேண்டும் என்று ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டோம். நிறைய இடங்களில் பனை விதைகளை பல்வேறு நபர்கள் பல லட்சக்கணக்கான விதைகளை நடவு செய்தார்கள், மரங்களை நடவு செய்தார்கள். இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டமே ஒரு வனத்துக்குள் புதுக்கோட்டை அப்படிங்கிற மாதிரி எல்லா இடங்களிலும் எங்கே பார்த்தாலும் நீங்களே பார்க்கலாம், எல்லா இடங்களிலும் மரங்கள் அடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பூமியாக மாறி இருக்கிறது. இப்போ கடந்த ஒரு வருஷமாக அதிகமான மழைப்பொழிவையும் இந்த மாவட்டம் பெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த தொகுதி முழுவதும் தொடர்ந்து தேவையான மழையும் பெற்றிருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இல்லை ஏடிஎம்கே ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாகவே இருக்குங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் இப்போ சமீப காலங்களாக வந்து திமுக அந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இது எப்படி சாத்தியமாச்சுன்னு நினைக்கிறீங்க? இது வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சருடைய இந்த 4.5 ஆண்டு கால சாதனைகள். புதுக்கோட்டை மாவட்டம் பார்த்திங்கன்னா விவசாயம் மட்டும்தான் நம்பி இருக்கிற மக்கள், ஏழை எளிய மக்கள் வசிக்கக்கூடிய மக்கள். அந்த பகுதியில் இருக்கின்ற கடந்த ஆட்சி காலத்தில் 10 ஆண்டு காலம் எந்த திட்டங்களும் நிறைவேற்றப்படாதால் அவர்கள் மிகப்பெரிய பாதிப்பில் இருந்தார்கள். குறிப்பாக கஜா புயலால் பாதிக்கப்பட்டு இந்த மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகள் முழுமையாக மிகப்பெரிய சேதத்தை, பொருளாதாரத்தில் எல்லா வகையிலும் சேதத்தை சந்தித்த பொழுதும் அன்றைக்கிருந்த ஆட்சியாளர்கள் அதை கூட கண்டுகொள்ளவில்லை. நம்ம முதலமைச்சர் தந்திருக்கின்ற காலை உணவு திட்டம், பெண்களுக்கு விடியல் பேருந்து பயணம், கட்டணமில்லா விடியல் பேருந்து பயணம், 1,30,00,000 பேருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை, நமது புதுக்கோட்டை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 5 லட்சம் குடும்ப தலைவர்களுக்கு அந்த நிதி வருகிறது. அதே மாதிரி என்னுடைய தொகுதியை பார்த்திங்கன்னா 77,000 குடும்ப அட்டைகள் இருக்கிறது. அதில் 62,000 குடும்ப அட்டைகளுக்கு நமது தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தந்திருக்கிறார். இந்த மாதிரி அடிப்படையான திட்டங்கள், கல்லூரிகளாக இருக்கட்டும், பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்ததால், அதே மாதிரி இந்த பகுதி விவசாயம் சார்ந்த பகுதி. கடந்த ஆட்சி காலத்தில் இலவச மின்சாரமே, மின் இணைப்பே வழங்கப்படவில்லை. நம் முதலமைச்சர் அவர்கள் 2 லட்சம் பேருக்கு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை தந்தார். இப்படி அதே மாதிரி பள்ளிகளுக்கான அடிப்படை தேவைகள், கட்டமைப்புகள் எல்லா தளத்திலும் நம் முதலமைச்சர் செயல்படுத்திய திட்டங்கள் ஒரு காலத்தில் அதிமுகவை ஆதரித்து வந்த மக்கள் இன்றைக்கு முழுமையாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் 80% மேலாக தமிழக முதலமைச்சருடைய சாதனைகளுக்கு ஆதரவாக, அவருக்கு பாராட்டாக, அவருக்கு இன்றைக்கு உறுதுணையாக நிற்கின்ற மாவட்டமாக புதுக்கோட்டை மாறி இருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இந்த தேர்தல் வரத்துக்குள்ளார இந்த தொகுதிக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் எதுவும் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி என்ன விஷயம் இருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? ஆமாம், தேர்தல் வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சிட்கோ தொழிற்பேட்டை இங்கே தொடங்கப்பட்டு அதற்கான இடம் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. விரைவில் அதற்கான அரசாணை பெறப்பட்டு டெண்டர் விட்டு அந்த பணிகள் தொடங்கணும். ஒன்று. அதே மாதிரி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புதுக்கோட்டை வருகை தந்த பொழுது 6 அறிவிப்புகளை தந்தார். அதில் 2க்கும் மேற்பட்ட அறிவிப்புகள் ஆலங்குடி தொகுதி. 15 கோடி ரூபாயில் நீர்நிலைகளை, அதாவது பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான நீர்நிலைகளை தூர்வாருவதற்கு 15 கோடி, அதே மாதிரி 1,60,00,000 கீரமங்கலத்தில் குளிர்பதன கிழங்கு, அதே மாதிரி வடகாடு கொத்தமங்கலம் ரோட்டில் ஒரு 3 கோடி ரூபாயில் ஒரு உயர்மட்ட பாலம், இந்த 3 திட்டங்களையும் தந்திருக்கிறார். விரைவில் இந்த குளிர்பதன கிடங்கும் உயர்மட்ட பாலமும் தொடங்க இருக்கிறோம். அதோடு கூடுதலாக சேர்த்து இந்த பொதுப்பணித்துறை சம்பந்தமான அந்த ஏரிகளையும் தூர்வாருவது, விடுபட்ட இடங்களில் ஒரு சில இடங்களில் சாலைகள் அமைக்க வேண்டியிருக்கிறது. அதற்கும் நாம் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம். மேக்சிமம் 95% பணிகளை ஆலங்குடி தொகுதியில் நிறைவு செய்திருக்கிறோம் என்பதை நான் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை சாதித்ததற்கு காரணம் தமிழ்நாடு முதலமைச்சருடைய அனைத்து துறைகளுக்குமான வளர்ச்சியின் மூலமாகத்தான் இது சாதிக்க முடிந்தது. நான் கடந்த முறை 5 ஆண்டு காலம் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன், போராடி பெற வேண்டிய நிலை. ஆனால் இன்றைக்கு முதலமைச்சர் கேட்டவுடனே கொடுக்கின்ற முதலமைச்சர் கிடைத்ததனால் தொகுதியில் எல்லா திட்டங்களையும் நான் நிறைவேற்றியிருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் சொல்லுவது மட்டுமல்ல,
நம்ம ஆலங்குடி தொகுதி மக்களே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், சந்தோஷமாக இருக்காங்க, பாசமாக எங்கே பார்த்தாலும் அன்போடு இருப்பார்கள். அப்படிப்பட்ட மக்கள் இன்றைக்கு முதலமைச்சருக்கு ஆதரவாக இருக்கின்ற மகிழ்ச்சியோடு வரவேற்கிறார்கள். நானும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நன்றி சார். நன்றிம்மா.